தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். கோவை மாவட்டம் வெள்ளிப்பாளையம் தம்பதி ஆணவ கொலை வழக்கில் வினோத்குமார் குற்றவாளி என்று சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம் கார்த்திக். இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற இந்த இரட்டை ஆணவ கொலை வழக்குல இன்று தீர்ப்பானது வழங்கப்பட்டது. அதுல அந்த வினோத்குமார் என்பவர் குற்றவாளி என நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கு. அவருக்கு மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் என்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கு, சாத்தியம் இருக்கு என்று நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க. இதனால இந்த வருகின்ற 29ஆம் தேதி அவருக்கு எந்த மாதிரியான தண்டனை வழங்கலாம் என்று அன்று ஆலோசித்து அதுக்கான தீர்ப்பு, அவர் தண்டனை காலம் அறிவிக்கப்படும் என நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த குற்றவாளி தொடர்பாக சிறைத்துறையிடம் இவருடைய நடத்தை விதிகளை கேட்டு அவருடைய நன்னடத்தை பொறுத்து அதுக்கான தண்டனை வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்றையும் நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவர் செய்தது வீட்டுக்குள் அத்துமீறி நடந்தது, தகாத வார்த்தையில் பேசி வெட்டினது உள்ளிட்ட பிரிவுகள்ல வழக்குகள் பதிவுபட்டு அது நிரூபிக்கப்பட்டதுனால இவருக்கு மரண தண்டனை வரைக்கும் வழங்கலாம் என்று நீதிபதி தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்குல 4 பேர், அதாவது வினோத்குமார் மட்டும் இல்லாம கந்தவேல், ஐயப்பன், சின்னராஜ் என்ற 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல வினோத்குமார் மீது அந்த SC/ST பிரிவின் கீழ் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கு, இந்த கொலையானது நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற நிரூபிக்கப்பட்டதுனால அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கந்தவேல், ஐயப்பன், சின்னராஜ் அந்த 3 பேர்னால நிரூபிக்கப்படாதனால அவங்க இந்த வழக்குல விடுவிக்கப்படுகிறார் எனவும் சொல்லியிருக்கு. இப்போது இந்த வழக்கில் இவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய 29ஆம் தேதி இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுவார் என்பதையும் நம்ம அன்று நீதிபதி தெரிவிப்பதை நம்ம தெரிந்து கூடும். இந்த சூழல்ல மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் என்று நீதிபதி கூறியிருப்பது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. நன்றி கார்த்திக், உங்களுடைய தகவல்களுக்கு.